ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா MTTR அண்ட் MTPF பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மெயினாக இந்த வீடியோ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க கம்பல்சரி MTTRனா என்ன, MTPFனா என்ன, அது இல்லாமல் அப்டைம் ஓஇ கால்குலேஷன் பண்ணுறது அதெல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இன்டர்வியூவில் போனீங்கன்னா நிறைய இடத்த MTTRனா என்ன, MTPFனா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்காகவே இன்டர்வியூலையும் கேட்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல், ஓகேங்களா, டெக்னிக்கல் கொஷினை தவிர்த்து அதர் ஸ்கில்ஸ்லாம் இருக்கா, அப்புறம் கேஸ்னா என்ன, அப்புறம் ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி எப்படி மிஷினில் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு 6 மந்த்துக்கு முன்னே ஒரு இன்டர்வியூ ஒரு ஜெர்மன் கம்பெனிக்கு போயிருந்தோம். அங்கே போகும்போது கேட்டாங்க, டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்லாம் எல்லாமே முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் எங்கள் லாஸ்ட்டாக கேட்கும்போது MTTRலாம் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா, MTPFலாம் என்னென்னு தெரியுமா, ஒரு எக்யூப்மெண்ட்டோடைய ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியுமா, அதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கேட்டாங்க. அந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒரு பிகினர் லெவலில் இருக்க கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் இன்டர்வியூ போகும்போது கேட்கும்போது கொஷின்ஸ்லாம் இது போலலாம் கேட்பாங்க. அதனால் நம்ம ப்ரிப்பேராக போனால் ஒரு ஜாப் நம்ம ஈஸியாக நம்ம வாங்க முடியும். நிறைய ஜாப் எலக்ட்ரிக்கல் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்மளுடைய ஸ்கில்லை நம்ம தான் டெவலப் பண்ணணும். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இதில் நான் பேசிக்காக MTTRனா என்ன, MTPFனான்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக ஓவராலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதெல்லாம் இதோடைய டேட்டா ஷீட் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதையும் போய் நீங்கள் பாருங்கள். இது எதுக்கு மேஜராக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் இருக்கவங்களுக்கு மிஷினோடைய பிரேக் டவுனை அனலைஸ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் எவ்வளோ நேரம் நம்ம எடுத்து பிரேக் டவுனை சர்வீஸ் ரிப்பேர் பண்ணோம், அதெல்லாம் எத்தனை டைம் அந்த ஃபெயிலியர் இருக்குது, அது ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் கோசம் தான் இந்த MTTR MTPF சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ்லாம் யூஸ் ஆகுது. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் டைம் டு ரிப்பேர், MTTRனு சொல்லுவாங்க. இந்த MTTR எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷின் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு CNC ரன் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ஹைட்ராலிக் ஃபெயிலியரோ அல்லது டரண்ட் அன்கிளாம்போ ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறீங்க. அது இல்லாமல் மறுபடியும் ஒரு ½ hour கழிச்சு மறுபடியும் வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு ஹைட்ராலிக் லைன் ஏதோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மறுபடியும் அதை ரெக்டிஃபை பண்ணுறீங்க. இதுபோல் ஒரு மிஷினை ஃபெயிலியர் பிரேக் டவுனில் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி மறுபடியும் ஃபெயிலியர் ஏற்பட்டே இருக்குது. அந்த ஃபெயிலியருக்கு இடைப்பட்ட ஆவரேஜ் டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொண்ட ஆவரேஜ் டைம் தான் இந்த MTTRனு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஆவரேஜாக ஒரு 4 டைம் நடந்திருக்கும். அந்த 4 டைமுக்கும் ஆவரேஜாக எவ்வளோ நேரம் நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணுறது எடுத்துருக்கீங்க, அதை தான் இந்த MTTRனு சொல்லுவாங்க. மீன் டைம் டு ரிப்பேர், அந்த மிஷினை ரிப்பேர் பண்ண தேவையான டைம் தான் இந்த MTTR. அதுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கிளியராக கொடுத்துருக்கேன். அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா MTTRக்கான ஃபார்முலா டோட்டல் பிரேக் டவுன் டைம், ஒரு மிஷின் ஏற்பட்ட பிரேக் டவுன் டைம், ஒரு CNC ஏற்பட்ட பிரேக் டவுன் டைம், அப்புறம் டோட்டல் பிரேக் டவுன் இன்சிடென்ட், எத்தனை வாட்டி அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு CNC ஆன் ஆகி ரன் ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது, ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு, மறுபடியும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிட்டீங்க, மறுபடியும் ரன் ஆகிட்டு இருக்கு மிஷின், சடனாக ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் ஒரு ஃபெயிலியரு. இது போல் ஒரு 3 டைம் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 3 டைம் இந்த ஃபெயிலியர் நடந்திருக்கு. அப்போ என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிரேக் டவுன் ஃபெயிலியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3, ஓகேங்களா. அது இல்லாமல் டோட்டல் பிரேக் டவுன் டைம், இந்த ஆவரேஜாக எவ்வளோ நேரம் பிரேக் டவுன் ஆகிருக்கு, ஒரு டைம் இருக்குல்ல, ஒரு 1 hourக்கு நிறுத்திருப்பீங்க, இன்னொரு 1 hourக்கு ஒரு வாட்டி நிறுத்திருப்பீங்க, இன்னொரு 1 hour நிறுத்திருப்பீங்க. அதுதான் இந்த டோட்டல் பிரேக் டவுன் டைம் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 65 minutes ஒரு CNC ஒரு வாட்டி ஃபால்ட் ஆகிருக்கு, ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. அது இல்லாமல் ஒரு 75 minutes இன்னொரு வாட்டி பிரேக் டவுன் ஆகிருக்கு, அதுக்கு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு 75 minutes எடுத்துருக்கீங்க. டோட்டல் பிரேக் டவுன் இன்சிடென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நடந்திருக்கு. அப்போ நீங்கள் டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் டைம், அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஆவரேஜ் டைம் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 140 minutes டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா 70 minutes வருதுங்களா. அந்த 70 minutes ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 1.16. நீங்கள் அந்த மிஷினை ரிப்பேர் பண்ண மீன் டைம் டு ரிப்பேர், அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆவரேஜாக நீங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 1.16. இதுதான் MTTRனு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்ததாக பார்க்க போகிறது அது எப்படி நீங்கள் ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டைன் தான் 5 years சொல்லியிருக்காங்க. 5 years 5 yearsனால் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிருக்க இண்டஸ்ட்ரியில். ஆக்சுவலாக நான் அடுத்த வீடியோ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபாலோ த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஓகேங்களா. என்ன ஒரு மிஷினரிக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் லூப்ரிகேஷன், அப்புறம் டைட்னஸ், நிறைய பேராமீட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் கீப் த கிரிட்டிக்கல் ஸ்பேர் பார்ட்ஸ் டு அவாய்ட் த ஸ்டாப்பேஜ்.
ஒரு மிஷினை வந்து MTTR வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கிரிட்டிக்கல் ஸ்பேர் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு மோட்டரோ அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் ஸ்பேர்னால் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கணும். அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபாலோ த பிரேக் டவுன் ஹிஸ்ட்ரி கான்செப்ட் அண்ட் ட்ரபிள் ஷூட் த கான்செப்ட். அதெல்லாம் வந்து பை ப்ரைவேட்டிங் த ட்ரைனிங் த ஆன் குயிக் ரிப்பேர். ஒரு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து அவங்களுக்கான சப்போஸ் ஒரு ஹைட்ராலிக் பற்றி தெரியாமல் இருக்கலாம், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் பற்றி தெரியாமல் அவங்களுக்கு வந்து நாலேஜை வந்து ஷேர் பண்ணி நீங்கள் இது போல் வந்து MTTR வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து MTTRோடைய பேசிக் ஃபங்க்ஷன். ஆவரேஜ் மீன் டைம் டு ரிப்பேர். நீங்கள் எடுத்துக்கொண்ட ஆவரேஜ் டைம் ரிப்பேர் பண்ணது எடுத்துக்கொண்ட ஆவரேஜ் டைம் தான் வந்து MTTR சொல்லுவாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். ஓகேங்களா, இதில் போட்டிருக்காங்க. மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் இஸ் ஆவரேஜ் டைம் பிட்வீன் ஆல் பிரேக் டவுன். எல்லா பிரேக் டவுனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் டைம் தான் வந்து இந்த MTBF சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து ஆவரேஜ் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கிங் டைம் மைனஸ் டோட்டல் பிரேக் டவுன் டைம் டிவைட் பை எத்தனை வாட்டி அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுதான் வந்து மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர். ஓகேங்களா, இதில் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். டோட்டல் ஒர்க்கிங் டைம் வந்து 576ன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் பிரேக் டவுன் டைம் வந்து 5.5 ஹவர்ஸ். ஓகேங்களா, அது இல்லாமல் 2 வாட்டி வந்து அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போனா மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் 285 ஹவர்ஸ் ஒரு வாட்டி வந்து அந்த ஃபெயிலியர் வந்து வந்திருக்கு பிட்வீனில். ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த MTBF சொல்லுவாங்க. அதுக்கான ஃபார்முலாவில் தான் இது. ஆக்சுவலாக நான் இதோட இந்த ஸ்லைடோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது இல்லாமல் வந்து இதோட ஒரு டேட்டா ஷீட் ஒன்று இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்க்ரீஸ் த MTBF மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் வந்து மிஷினில் இருக்கக்கூடிய லைக் லூப்ரிகேஷன், அலைனிங் ஆப் கால்குலேஷன் சிஸ்டம், அப்புறம் ஆயில் லெவலு, க்ளீனிங், மெயின்டெனன்ஸ் 5 இயர்ஸ், ஃபாலோ த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் நான் கொடுக்குற லிங்க்கில் போய் பாருங்கள், ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து மிஷினுடைய அப்டைம் கால்குலேஷனுக்கான ஃபார்முலா. இது ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூவில் கேட்டாங்க, அப்டைமுக்கான பேசிக் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கன்னு. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிஷினுடைய அவைலபிள் டைம், ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து ஒரு 8 ஹவர் இருக்குன்னா அதுதான் வந்து அவைலபிள் டைம். பிரேக் டவுன் வந்து ஒரு 4 ஹவர் நடந்திருக்குன்னா அது வந்து பிரேக் டவுன் டைமு. அது இல்லாமல் டோட்டல் அவைலபிள் டைம் வந்து 8 ஹவர்ஸு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 100. இது வந்து நம்ம வந்து பர்சன்டேஜில் வந்து நம்ம மிஷினுடைய அப்டைம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது இல்லாமல் OEன்னு ஒன்று இருக்குது, ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்சி. பட் அதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு பேசிக்காக வந்து என்னென்ன MTTR MTTF மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 24 டேஸு 24 ஹவர், அதே போல் 24 டேஸ் 24 ஹவர், அதில் வந்து 4 ஹவர் வந்து பிரேக் டவுன் டைம் ஆகிருக்கு. இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வந்து மிஷினோட எஃபிஷியன்சி வந்து 93.31% வந்து அதோட அப் டைம் இருந்திருக்கு. அப் டைம்னா எப்படி சொல்கிறது, டவுன் டைம் ஆகாமல் வந்து அதோட எஃபிஷியன்சியில் வந்து 93% வந்து அது வந்து யூசேஜில் இருந்திருக்கு. சப்போஸ் இங்கே நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா வந்து இதோட பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 0 இருந்துச்சுன்னா வந்து நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து 100% ஆஃப் மிஷினரிஸ் வந்து யூட்டிலைசேஷன் ஆகிருக்கு, எந்த ஒரு பிரேக் டவுன் இல்லாமல் நல்லா ஓடி இருக்குன்னு சொல்ல அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் MTTR அப்புறம் MTBFக்கான ஃபார்முலா டேட்டா ஷீட் வந்து கொடுத்துருக்கேன். இதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து மிஷின் வந்து நின்று இருக்குது, அப்புறம் வந்து எவ்வளோ டவுன் டைமு, இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் நீங்கள் கொடுத்தது வந்து MTTRல எவ்வளோ இருக்குது, MTBF எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் வந்து எல்லாமே கீழே கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே மெர்ஜ் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் வந்து இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து MTBF வந்து டோட்டல் அப் டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸு, MTTRனால் வந்து டோட்டல் டவுன் டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் தான் வந்து MTTR. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக வேணுன்னா நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நான் இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ், அப்புறம் வந்து ஒரு மிஷினோட எஃபிஷியன்சி வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், பிரேக் டவுன் இல்லாமல் எப்படி வந்து மிஷினரிஸ் வந்து ரன் பண்ணலாம், அதுபோல் வந்து ஒரு அனாலிசிஸ் கோர்ஸ் தான் வந்து இந்த MTBF அப்புறம் MTTR சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து யூஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இது வந்து கம்பல்சரி இருந்துகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் ஒரு பிகினர் லெவலுக்கு வந்து கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது வந்து வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் இன்டர்வியூ போனீங்கன்னா வந்து நீங்கள் நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அது இல்லாமல் கேட்குற கேள்விக்கு ஈஸியாக வந்து பதில் சொல்லலாம். அதெல்லாம் வந்து நல்லா நாலேஜ் டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா, இதனால தான் வந்து இந்த டேட்டா ஷீட்ஸ்லாம் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பாருங்கள், ஒரு பிகினர் லெவலுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.